கேள்விகள் அதிகமா இருக்கும். ஒரே நேரத்துல 10 ரிப்போர்ட் கேட்பாங்க. ஒரு அலுவலகத்துல இருக்கோம்னா ஒரே நேரத்துல 10 பேர் வந்து 10 ரிப்போர்ட் கேட்பாங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கும் பிபி? அதே மாதிரிதான் இருக்கும். அப்போ ஒரு லீடர்ஷிப் வர்றோம், ஒரு தலைமைத்துவம் வர்றோம்னாவே நம்ம வந்து முதல்ல நம்ம வந்து எதை கட்டுக்குள்ள வைக்கணும்? நம்மளோட கோபத்தை கட்டுக்குள்ள வைக்கணும். கோபப்படாம யார் இருக்காங்களோ அவங்க சிறந்த தலைவனா இருக்கும். ஏன்னா கோபம் இல்லாத போது நம்ம நிதானம் இருக்கும். நிதானம் இருக்கும்போது சிந்தனை நல்லா இருக்கும். அப்ப எடுக்க முடிவுகள் நல்லா இருக்கும். கோபத்தை எடுக்க முடிவுகள் ஒரு நிலையான முடிவா இருக்காது. சரியான டிசிஷன் கோபத்துல வராது. சோ அப்போ கோபத்தை குறைச்சுக்கணும். முதல் விஷயம் நான் சொல்லக்கூடியது வந்து தனுசு ராசி அன்பர்களுக்கு கோபத்தை குறைச்சுக்கோங்க. உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கும். அதே சமயத்துல வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் சில சமயம் நிராகரிக்க கூட படலாம். ஏன்னா இதை நீங்க போக்கஸ்டா இருந்தீங்க இல்லைங்களா? இப்ப நீங்க ஒரு டல்லா இருப்பீங்க, மறைஞ்ச இடத்துல நீங்க இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஹைட் பண்ணி வைக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். என்ன யார ஒதுக்கி வச்சிட்டாங்க, நான் அப்படி இருந்தேங்க இப்படி இருந்தேங்க, நான் இப்ப எதுவுமே இல்லாம இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு டிப்ரெஷன் மைண்ட் உங்களுக்கு வர வாய்ப்புகள் உண்டு. எதையுமே பாசிட்டிவா எடுத்துக்கும். நம்மளோட வேலைகள், நம்மளோட கடமையில எல்லாத்தையும் செய்யணும். குடும்பத்திலையும் சரி, வேலையும் சரி, தொழிலையும் சரி, நம்மளோட கடமைகள், நம்மளோட வேலைகள் என்னவோ அதை எப்பவுமே சிறப்பா சீரும் சிறப்பா செஞ்சிடுங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் வர வாய்ப்புகள் இருக்கும். எப்படின்னா, என்ன ஓரம் கழிட்டாங்க சார், நான் தனியா இருக்கேன், என் குடும்பத்தை என்ன கண்டுக்க மாட்டாங்க சார், என்னோட வாழ்க்கை துணையை என்ன கண்டுக்க மாட்டாங்க சார், அதே மாதிரி வந்து என் பிள்ளைங்க வந்து அப்பா அப்பான்னு கூப்பிட மாட்டாங்க சார், என்ன வந்து யாரோ ஓரம் கட்டி வச்ச மாதிரி இருக்கு சார், எனக்கு வேலையிலயும் ஒரு பிடித்தம் இல்லை சார், வேலையில வந்து ஏதோ கடமைக்கு போறோம். இதுமான சூழ்நிலைகள், இந்த மாதிரி எண்ணங்கள் மைண்ட வர வாய்ப்புகள் உண்டு, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே சமயம் 4ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருப்பா. சனி அர்த்தாத்ம சனியா இருந்து தடைகளை கொடுக்க அவர் ரெடியா இருக்கு. பட் இருந்தாலும் குருவோட வீட்டுக்குள்ள உட்காந்து குருவோட பார்வைக்குள்ள வரும்போது சனியால கெடுத்துட முடியும். புரியுதுங்களா? சோ சனியால கெடுதல் பெருசா இல்லை. புரியுதுங்களா? சோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல புரிஞ்சுக்குவோம். புரியுதுங்களா? இந்த சூழ்நிலை இது மாதிரி இருக்கணும். என்ன பண்ணா நமக்கு மெடிடேஷன் எடுத்துக்கணும். மனசு வந்து டல்லா இருக்கா, ஒரு மாதிரி ஃபீலா இருக்கா, மெடிடேஷன் எடுத்துக்கோங்க, தியானத்துல இருங்க. உங்களுடைய பிடித்த தெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு தியானம் இருங்க. ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. சிவாலயமா பார்த்து போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும். சக்தி ஆலயமா பார்த்து போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து குலதெய்வ ஆலயத்துல போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நல்லா இருக்கும். சோ இது மாதிரியான இந்த இடத்துக்கெல்லாம் போகும்போது நம்ம மன அமைதி கிடைக்கும். தான தர்மங்கள் கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுக்கும் போதெல்லாம் பார்த்தா மன அமைதி நல்லா இருக்கும் உங்களுக்கு. சோ இது மாதிரி நீங்க அந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, புண்ணிய காரியத்துல ஈடுபடும் போது பெரிய அளவு கஷ்டங்கள் நஷ்டம் எல்லாமே விலகி போயிடும் சொல்லுவாங்க. இது மாதிரி புண்ணிய காரியம் நீங்க ஈடுபட்டு சரி. குருவோட பார்வைக்குல குரு வந்து பார்த்தா ஒரு 12ஆம் இடத்தை விருச்சிகத்தை குரு பாகம் பார்த்துட்டு இருக்கு. 12ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத செலவுகள் இருக்காது. தேவையில்லாத வீண் விரயங்கள் இருக்காது. சுப விரயங்கள் மட்டும்தான் இருக்கும். சுப விரயங்கள் மட்டும்தான் இருக்கும். தேவையில்லாத வீண் விரயங்கள் இந்த காலகட்டத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. 2ஆம் இடத்த குரு பகவான் 7ஆம் பார்வையில பாக்குறாரு. 2ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கும்போது எப்படியோ கையில காசு பணம் வந்துருங்க. உங்க பேச்சுக்கு சற்று மரியாதைகள்